தாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஆன்மநேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் பகவத்கீதை 2வது அத்தியாயம் தொடர்கிறது. 28வது ஸ்லோகம். எல்லா ஜீவன்களும் முதலில் புலப்படாமல் இருந்து நடுவில் புலப்பட்டு முடிவில் புலப்படாத நிலையை அடைகின்றன. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம். வாழ்க்கையினுடைய அவலம், வாழ்க்கையினுடைய நிலையில்லாத தன்மையை அழகாக சொல்கிறார் பகவான் கிருஷ்ணர். எல்லா ஜீவன்களும் முதலில் புலப்படாமல் இருந்து ஒரு 10-11 வயசு வரைக்கும் ஒன்றுமே புரியறதில்லை. வாழ்க்கையை ஒன்றும் புலப்படுவதில்லை, நாம் எதுவுமே அறிவதில்லை. அதுக்கப்புறம் ஏதோ தெரிஞ்சுக்கிறோம், தப்பாக தான் உண்மையில் தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் பார்த்தா ஒரு 50 வயசு 60 வயசு ஆயிடுச்சுன்னா உடல்லாம் தளர்ந்து போய் விடுகிறது, தள்ளாமல் வந்துடுது. இல்லை, எனக்கு இனிமேல் படிக்க முடியாது, நல்ல புக்கு கொடுத்தா கூட படிக்க முடியாதுன்னு நினைக்கிறோம். 60 வயசானா முடியல. அது கேட்ராக்ட் வந்துடுறது, 1008 பிரச்சனை வந்துடுது. வி ஆர் அனேபிள் டு ரீட் எனி திங். அதனால தான் சின்ன வயசுலேயே தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்படி தெரிஞ்சு வச்சுக்கும்போது தான் உங்களுக்கு எப்போவுமே நல்லது. இப்போது நடுவில் புலப்பட்டு முடிவில் புலப்படாத நிலையை அடைகின்றன. இறக்கும்போதே, அப்போ இறக்குகின்ற அந்த தருணத்தில் பெருமாளை நினைக்க முடியாது, கடவுளை அந்த நேரத்தில் நினைக்க முடியாது. அதனால தான் ஆழ்வார் பாடும்போது அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னாரு ஒரு பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லை, போக போக ஒன்றுமே புரியல. ரொம்ப பக்தியாக இருந்தவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறான், அந்த தள்ளாமை, அவர்களுடைய மோசமாக இருக்க நிலைமை, அந்த நிலைமையில் என்ன பண்ணுறான், இல்லை சார் எனக்கு கடவுள்லாம் வேண்டாங்கிற அளவில் பேசுகிறான். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னென்னா, முதலேந்தே புலப்பட்ட காலத்திலேயே இனிமேல் எல்லாம் புலப்படும் என்கின்ற அளவு தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டால் இந்த நிலை வராது. நம்ம அப்படி வளர்த்துக்கலை, அதனால திண்டாடுறோம். இதை அருமையாக கிருஷ்ணன் சொல்கிறாரு. இந்த இடத்துல இந்த கடவுளுங்கிறது எப்படின்னா, ஒரு ஆச்சரியமாக தான் யாரோ ஒருத்தன் ஆச்சரியமாக ஆனந்தமாக ஒருத்தன் பார்க்குறான். அது எப்படியா தெரிஞ்சுக்கணும் பார்க்குறான், முடியல. கடைசியில் அதாவது யாராலையுமே தெரிஞ்சுக்க முடியலப்பான்னு கிருஷ்ணன் சொல்கிறான். இந்த சாப்டரில் பகவான் ரொம்ப அழகாக ப்ராக்டிக்கலாக பேசியிருக்கார் எல்லாமே. இந்த பையனை எப்படியாவது சண்டைக்கு நல்லா மும்மரமாக பண்ணணும், என்ன திடீர்னு புத்தி கட்டு இப்படி பேசுகிறான்னு சொல்லி தான் பகவான் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்புறம் அர்ஜுனா, அண்டர்ஸ்டாண்ட், உன்னோட நேச்சரே தர்மத்துக்கு விரோதம் வந்தால் அதை தடுத்து நிறுத்துறது உன்னுடைய ஜாதி புத்தி. என்ன, க்ஷத்திரியனுடைய தர்மமே தர்மத்தை நிலைநாட்டுவது தான். அதுக்கு போராட்டம் தான் சிறந்த இது அணுகுமுறை. நீ அப்படித்தான் இருக்க. அந்த யுத்தம் வந்திருக்குடா, நியாயத்துக்கு ஒருத்தன் அக்கறம் பிடிச்சவனும் அழிக்கணும் நம்ம. இப்போது அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு. நீ யூ ஆர் த ஃபிட் பர்சன், நீ அந்த மாதிரி உனக்கு யூ ஆர் குவாலிஃபைடு. அதனால் நீ இந்த சண்டை போட்டால் தாண்டா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் பகவான். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இது 2:31, நியாயமான போரை காட்டிலும் க்ஷத்திரியனுக்கு வேறு எந்த பேரும் கிடைக்காது. மாதிரி சண்டைக்கு போகிறது தான் உன்னோட நேச்சரு. எதுக்காக சண்டைக்கு போகிற? தர்மத்தை நிலைநாட்ட. அதுக்காகத்தான் உன்னுடைய குலத்தொழிலே அதுதான். தர்மம் மாறி போகிற அரசன் உருப்பிட மாட்டான். என்ன, அந்த காலத்தில் அப்படிலாம் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு. ராஜா அப்படின்னா அவன் தர்மவானாக இருப்பான். அதனால தான் அவனுக்கு அவ்வளோ மரியாதை.
போர்க்களத்தில் முன்னின்று போர் செய்கின்றவன் ஒரு க்ஷத்திரியன். அந்த க்ஷத்திரியன் நீ எதுக்காக போர் செய்கிறோம்? நாட்டை பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை, எதிரிகளை அழிப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு அர்ஜுனா, நீ சண்டை போடுங்கிறான். சண்டை போடும்போது இந்த சண்டை நான் போடணும், இதில் வெற்றி தோல்வி எனக்கு முக்கியம் இல்லை, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது பலனை எதிர்பாராதுங்கிறதுக்கு கரெக்ட் மீனிங் இதுதான். என்னுடைய நேச்சர் இதை பொறுத்துக்க முடியாது. ஒருத்தர் கஷ்டப்படும் போது அவங்களுக்கு உதவி செய்யணும், அது என்ன வேணால் நடந்து போகிறது, ஐ வில் டூ லைக் தட் அப்படிங்கிறது ஒரு நல்ல மனிதன், ஒரு சான்றோனுக்கு அதுதான் அழகு. அதுதான் சொல்கிறான், இப்படி நான் இந்த காரியம் செய்யும்போது என்னை 4 பேர் புகழ்வார்களா இகழ்வார்களா, தோல்வி ஏற்படுமா வெற்றி ஏற்படுமா, சுகம் ஏற்படுமா துக்கம் ஏற்படுமா, எதையும் செய்யாமல் சண்டைக்காக தர்மத்திற்காக சண்டை செய்யும் பொழுது நான் இதில் முனைப்போடு சண்டையிடுவேன், ஆனால் வெற்றி தோல்வியை பற்றி கருத மாட்டேன். இந்த சண்டை போடும்போது இந்த வெற்றி தோல்வியை கருதாது சண்டை போடுறது ஒரு தனிக்கலை. ஆக்சுவலாக ஒரு பவுலிங் ஒருத்தன் போடுறான்னு வச்சுங்களேன், நம்ம அவுட் ஆகிட்டா கூட இந்த பாலை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது. ரொம்ப அற்புதமாக போட்டான்னு சொல்லி நம்ம அவுட் ஆன ஒன்று அப்படியே தலையை துவண்டு போகக்கூடாது, தலையை குனிஞ்சின்னு ஐயோ இப்படி ஆச்சுன்னு அப்படி பண்ணக்கூடாது. எக்ஸலண்ட் பால்னு அந்த பவுலரை போய் கை குலுக்கிட்டு வரணும், அவன் தான் வீரன்னு கிடையாலும். இந்த மாதிரி பாலை ஃபேஸ் பண்ண விடாமல் அழகாக போட்ட அப்படின்னு அவனை பாராட்டணும். தட் இஸ் த ரைட்டு ஒரு ஸ்போர்ட்ஸு, அந்த ஸ்பிரிட்டு. நம்மளை விட கெட்டிக்காரனாக இருந்தாலும் அவனை பாராட்டணும். அது மாதிரி ராவணனும் போர் செய்யும் பொழுது ராவணன் ராமருடைய அவருடைய போர் திறமையெல்லாம் பார்த்து அசந்து போகிறான். அப்படியே என்னடா எப்படிலாம் சண்டை போகிறான், எங்கே இருக்கான்னே ஆள் தெரியவே இல்லை ராமரை. இவன் மாயாவியாக தெரியாமல் இருக்கான், இவன் தன்னுடைய வில் மகிமையால் வில் திறத்தால் ராமர் அப்படி சண்டை போடுறாரு. அந்த ஆயுதம் இருக்கு இல்லையா, அதாவது தட் இஸ் அந்த அம்புலேருந்து வரக்கூடிய அந்த ஒளியில் தான் ராமர் இங்கே இருக்காரான்னு தெரிஞ்சுக்கிறான் ராவணன். அந்த அளவுக்கு சண்டை போடுறான், ரொம்ப அற்புதமாக சண்டை போடுறாரு. நிச்சயமாக இந்த சொல்லம் ஷுட் பி விஷ்ணுன்னு அவன் நினைக்கிறான் ராவணன். ராமர் நினைக்கிறார், ரொம்ப வருஷமாக வாழ்ந்திருக்கான், எத்தனையோ வித்தைகள் தெரிஞ்சுன்பான். நம்ம இவனோட சண்டை போடும்போது நான் ஜெயிச்சிருவேங்கிறது தெரிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் இவனோட இதாக இருந்தால் சண்டை போட்டால் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ்மேன், இந்த ஸ்போர்ட்டிவ் அவுட்லுக்கு எப்போவுமே இருக்கணும். ஈவன் சண்டேயில் கூட அந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி நீ சுகம் துக்கம் வெற்றி தோல்வியெல்லாம் கருதாமல் சண்டை போடுங்கிறான். தான் இப்படி போயிட்டே இருக்கும் சொல்லப்போனால். அதனால் எதையும் கருதாது தர்மத்தை முன்வைத்து சண்டையிடு அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்கிறார். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.